ஜிப்சி படத்துல வந்த ஒரு அற்புதமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுல ஒரு மியூசிக் வருது இல்லையா, கேட்டா ஷனாய் மாதிரி இருக்கும், நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஒருவேளை இதுல வாசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுது. வாய்ப்புகள் இருக்கு, இதுல வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க நான் இதை வாசிக்கிறத. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் சரி டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க, இந்த பிபி மாதிரி வாயில வச்சு ஊதுறீங்களே அது என்னது அப்படின்னு. நீங்களே பேர் வச்சிட்டீங்க இதுக்கு பிபின்னு. ஆனா இதுக்கு பேர் பிபி கிடையாது. முதல்ல பிபின்னு என்னன்னு பாத்திரலாம். பிபினா இதுதான் பிபி. நான் ஊதி காமிக்கிறது, ஊதுனாலே சத்தம் வரும் சரியா. இது ஊதுனாலே சத்தம் வரும். நம்ம 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஷூல போட்டு நடக்கும்போது பிபின்னு சத்தம் வரும். அப்புறம் வாத்து பொம்மை அமுக்குனா பிபின்னு சத்தம் வரும். அதுக்குள்ள இருக்கிற பிபி இதுதான் சரியா. சோ இப்ப இது என்ன அப்படின்னு பாத்திரலாம். இதுக்கு பேர் வந்து கசூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா மெர்லிட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி உருவெடுத்து இந்த கசுவா மாறி இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஊதுனா வந்து சத்தம் வராது. ஊதுனா எப்படி வரும் காமிக்கிறேன், காத்து தான் வரும் சரியா. இதுல வந்து நம்ம ஊதக்கூடாது. மியூசிஷியன்ஸ்க்கு பாடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கசுவை பத்தி நல்லா தெரியும். இதுல வந்து நம்ம பாடணும், ஹம் பண்ணணும். இதுல வந்து நான் ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இப்படி நம்ம பாடணும், அதாவது ஹம் பண்ணணும். அப்பதான் இதுல இருந்து சத்தம் வரும். சரி, இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு பாத்துறலாம். இது ஒண்ணும் இல்லை, இப்படி பிரிச்சாலே போதும். இப்படி பிரிச்சா அப்படி ரெண்டா வந்துடும். இது வந்து ஸ்டீல்ல, இது உட்லயும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கும். நம்ம ஊதும் பொழுது இதுல வைப்ரேஷன் ஆகுது இல்லையா, அதனாலதான் இந்த சத்தம் வந்து வருது. ஸோ இது இப்படித்தான் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். இது கரெக்டா போடணும், அப்பதான் வந்து இது ஒர்க் ஆகும். இதை போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்படிதான் போடணும். இங்க பாருங்க, அப்படி போட்டா ரெடி ஆயிடும், அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப என்ன வேணா வாசிக்கலாம் நம்ம இதுல. சோ இன்னைக்கு வந்து இந்த கசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து பிபி கிடையாது, இதுக்கு பேரு கசு. பிபிங்கிறது இதுதான் சரியா.